பிடிச்ச முத்தமழை பாடல்ல பாடினது யாருன்னு பாத்தீங்கன்னா சின்மை. ஆனா இதுல தீனா பாடிடுறாங்கோ. ஆனா சின்மை பாடின பிறகு ஏன் சின்மைய பாட வைக்கல அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கேள்விகள் எழுப்ப அப்புறம் தான் தெரிஞ்சு சின்மையை பேன் பண்ணிட்டாங்கன்னு. இன்னது சின்மையை பேன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டு நீங்க பயங்கரமா ஷாக் ஆனீங்க. ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியில இது முத தடவை கிடையாது. இவங்கள மாதிரி நிறைய ஹீரோயின் சிங்கர்ஸை பேன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த நட்சத்திர ஜன்னல் வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரப்போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இலியானா. ஆக்சுவலி இடுப்பு அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் சிம்ரன், அடுத்து இலியானா அப்படின்னு சொன்ன ரீசன் எத்தனையோ. பட் இருந்தாலும் இலியானாவை எதுக்கு பேன் பண்ணாங்க? அவங்க பழைய படத்துல ஒண்ணு நடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் விஜயோட ஒரு படம் நடிச்சாங்க. விஜயோட படம் நடிச்சு பட வாய்ப்பு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கும் போது தெரியுது. பட் எதுக்காக பேன் பண்ணாங்க அப்படிங்கறத இப்ப சொல்லிடுறேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தெலுங்குலயும் சரி, தமிழ்லயும் சரி, பாலிவுட்லயும் சரி இவங்க பயங்கர பிஸியான ஆக்ட்ரஸா இருந்தவங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதாவது இவங்களுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு ஒழுங்கா வராம ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாம் மொத்தமா லாஸ் ஆகி, அதாவது ஷூட்டிங் காலையில 7 மணிக்கு வச்சா இவங்க 10 மணிக்கு வருவாங்களாமா. அதாவது சிம்புக்கு என்ன ரீசன் சொன்னாங்களோ அதேதான் இலியானாக்கு சொன்னாங்க. சோ அது தமிழ் படங்களுக்கு இவங்க அதிகமா பண்ணனால என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, பல லட்சங்கள் லாஸ் ஆனனால இலியானா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொன்னதை கேட்கல. அதனால இலியானாவை நாங்க பேன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரி அப்ப சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம குட்டி வயசு பசங்களா இருந்தனால இலியானா பேன் எல்லாம் பண்ணல, தமிழ் படங்கள் ஒர்க் அவுட் ஆகலன்னு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா இலியானா இனிமே தமிழ் இண்டஸ்ட்ரியில நடிக்கவே முடியாது.